அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு ரியா எனும் சிறிய இணை வைப்பு. ரியாவால் மறுமையில் ஏற்படும் விபரீதங்கள். இறைவனுக்காக நல்ல அமல்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்கள் இவ்வுலகில் என்னதான் மிகப்பெரிய காரியங்களை செய்தாலும் மறுமையில் அவர்களுக்கு அணுகளவும் நன்மை கிடைக்காது, மாறாக நரக வேதனை தான் கிடைக்கும். சுலைமான் பின் யாசர் அவர்கள் கூறுவதாவது, மறுமை நாளில் மக்களில் முதலில் தீர்ப்பு வழங்கப்படுபவர் யாரெனில் இறைவழியில் உயிர் தியாகம் செய்தவரே ஆவார். அவர் இறைவனிடம் கொண்டு வரப்படும் போது அவருக்கு தான் வழங்கியிருந்த அருட்கொடைகளை இறைவன் எடுத்துரைப்பான். அவற்றை அவர் அறிந்து கொள்வார். பிறகு அந்த அருட்கொடைகளில் நீ எவ்விதம் செயல்பட்டாய் என்று இறைவன் கேட்பான். அவர், நான் உனக்காக அறப்போரில் ஈடுபட்டு என் உயிரையே தியாகம் செய்தேன் என்று பதிலளிப்பார். இறைவன், இல்லை, நீ பொய் சொல்கிறாய், நீ எனக்காக உயிர் தியாகம் செய்யவில்லை, மாறாக மாவீரன் என்று மக்களிடையே பேசப்படுவதற்காகவே நீ போரிட்டாய், அவ்வாறு சொல்லப்பட்டு விட்டது, உனது நோக்கம் நிறைவேறி விட்டது என்று கூறுவான். பிறகு இறைவனின் கட்டளைப்படி முகம் குப்புற இழுத்துச் செல்லப்பட்டு அவர் நரகத்தில் எறியப்படுவார். பிறகு கல்வியை தானும் கற்று பிறருக்கும் கற்பித்தவரும் குர்ஆனை கற்றுணர்ந்தவருமான மார்க்க அறிஞர் ஒருவர் இறைவனிடம் கொண்டு வரப்படுவார். அவருக்கு தான் வழங்கியிருந்த அருட்கொடைகளை இறைவன் எடுத்துரைப்பான். அவற்றை அவர் அறிந்து கொள்வார். பிறகு அந்த அருட்கொடைகளில் நீ எவ்விதம் செயல்பட்டாய் என்று இறைவன் கேட்பான். கல்வியை அதற்கு அவர், இறைவா, கல்வியை நானும் கற்று பிறருக்கும் அதை நான் கற்பித்தேன், உனக்காகவே குர்ஆனை ஓதினேன் என்று பதிலளிப்பார். அதற்கு இறைவன், இல்லை, நீ பொய் சொல்கிறாய், எனக்காக நீ கல்வியை கற்கவும் இல்லை கற்பிக்கவும் இல்லை, அறிஞர் என்று சொல்லப்பட வேண்டும் என்பதற்காகவே நீ கல்வியை கற்றாய், குர்ஆனை ஓதினாய், மக்களிடையே பேசப்படுவதற்காகவே நீ குர்ஆனையும் ஓதினாய், அவ்வாறு சொல்லப்பட்டு விட்டது, உனது நோக்கம் நிறைவேறி விட்டது என்று கூறுவான். பிறகு இறைவனின் கட்டளைப்படி முகம் குப்புற இழுத்துச் செல்லப்பட்டு அவர் நரகத்தில் எறியப்படுவார். பிறகு இறைவன் தாராளமான வாழ்க்கை வசதிகளும் அனைத்து விதமான செல்வங்களும் வழங்கியிருந்த பெரிய செல்வர் ஒருவர் இறைவனிடம் கொண்டு வரப்படுவார். அவருக்கு தான் வழங்கியிருந்த அருட்கொடைகளை இறைவன் எடுத்துரைப்பான். அவற்றை அவர் அறிந்து கொள்வார். பிறகு அந்த அருட்கொடைகளில் நீ எவ்விதம் செயல்பட்டாய் என்று இறைவன் கேட்பான். அதற்கு அவர், நீ எந்தெந்த வழிகளிலெல்லாம் பொருள் செலவழிப்பதை விரும்புகிறாயோ அந்த வழிகளில் எதையும் விட்டு விடாமல் அனைத்திலும் நான் உனக்காக எனது பொருட்களை செலவிட்டேன் என்று பதிலளிப்பார். அதற்கு இறைவன், இல்லை, நீ பொய் சொல்கிறாய், இவர் ஒரு புரவலர் என மக்களிடையே பேசப்படுவதற்காகவே நீ இவ்வாறு செலவு செய்தாய், உன் எண்ணப்படி அவ்வாறு சொல்லப்பட்டு விட்டது, உனது எண்ணம் நிறைவேறி விட்டது என்று கூறிவிடுவான். பிறகு இறைவனின் கட்டளைப்படி முகம் குப்புற இழுத்துச் செல்லப்பட்டு அவர் நரகத்தில் எறியப்படுவார். நூல் முஸ்லிம் 3865. இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட மூவரும் சாதாரண அமல்களை செய்யவில்லை, மாறாக இஸ்லாத்தில் மிக பெரிய நன்மை பெற்றுத்தரக்கூடிய அமல்கள் என்று சொல்லப்பட்டவைகள். இப்படிப்பட்ட செயலை செய்தவர்களின் செயல்களை அல்லாஹ் கண்டுகொள்ளாமல் அவர்களுடைய எண்ணத்தை கவனித்தே கூலி கொடுக்கின்றான். அவருடைய எண்ணம் சரியில்லாத காரணத்தினால் அவர்களை முகம் குப்புற நரகில் வீசுகிறான். இவர்களிடத்தில் இறைவனின் திருப்தியை பெற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் இருந்ததுதான் இந்த இழிவான நிலைக்கு காரணம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.